சுதந்திரத்தின் பெருமையை போற்றும் இந்த புனித நாளில் வரலாறு மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிறது. ஆம், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. இந்த சுதந்திர தின நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள்,